ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 3 Algebra Exercise 3.17 First sum. இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 rows இருக்கு, 4 columns இருக்கு. Write the number of elements. இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. So டோட்டலாக 16 elements இருக்கு. The order of the matrix. Order of the matrix அப்படிங்கிறது number of rows into number of columns. அப்போ 4 rows இருக்கு, 4 column இருக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸுங்கிறது 4 cross 4 இல்லைனா 4/4 அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் சப்டிவிஷன், ரைட் தி எலிமெண்ட்ஸ் A to 2. இந்த மாதிரி எழுதும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ ரோவை டினோட் பண்ணும், செகண்ட் வேல்யூ காலமை டினோட் பண்ணும். அப்போ A to 2னா செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், செகண்ட் ரோ இதான், அதில் செகண்ட் காலம் இங்கே. அப்போ √7. செகண்ட் ரோவில் தேர்டு காலம், செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். செகண்ட் ரோவில் தேர்டு காலம், செகண்ட் ரோவில் தேர்டு காலம். இந்த வேல்யூ √3/2. செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம், செகண்ட் ரோவில் ஃபோர்த் காலம் 5. நெக்ஸ்ட் A34. தேர்டு ரோவில் ஃபோர்த் காலம், தேர்டு ரோ, ஃபோர்த் காலம் 0. ஃபோர்த் ரோவில் தேர்டு காலம், ஃபோர்த் ரோ, தேர்டு காலம் -11. ஃபர்ஸ்ட் டிஜிட் ரோ, செகண்ட் டிஜிட் காலம். ஃபோர்த் ரோவில் ஃபோர்த் காலம், ஃபோர்த் ரோ, ஃபோர்த் காலம் 1. ஸோ இதான் வேல்யூஸ். செகண்ட் சம், இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 elements. இந்த மேட்ரிக்ஸில் மொத்தம் 16 elements இருக்கு. அப்போ 18 elements இருந்துச்சுன்னா வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் இட் கேன் ஹேவ்? 16 elements இருக்கிறனால 4 cross 4, 4 4s are 16. இந்த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஈவன் 8 cross 2 கூட 16 தான், அப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ 18 elements இருக்குன்னு சொன்னாங்கன்னா என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பாசிபிள் ஆர்டர்ஸ், என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். given that a matrix has 18 elements. அப்போ 18 elements இருந்துச்சுன்னா பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்னா, the possible orders are 18க்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போமோ அதை வச்சு தான் பாசிபிள் ஆர்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 1 18s are 18, 1க்கு அப்புறம் 2, 2 9s are 18, 2க்கு அப்புறம் 3, 3 6 are 18, 3க்கு அப்புறம் 4, 4 டேபிளில் 18 வராது, 4க்கு அப்புறம் 5, 5 டேபிளும் 18 வராது, 5க்கு அப்புறம் 6, அது ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோம். ஸோ இதை அப்படியே திருப்பி ரிவர்ஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். 6 cross 3, 9 cross 2. இப்போ இதெல்லாம் தான் பாசிபிள் ஆர்டர்ஸ். அதாவது ஒரு ரோலையே 18 காலம்ஸ் வைக்கலாம், 2 ரோவா பிரிச்சு 9 காலம்ஸ் வைக்கலாம், 3 ரோவா பிரிச்சு 6 காலம் வைக்கலாம், இல்ல 6 ரோவா பிரிச்சு 3 காலம், 9 ரோவா பிரிச்சு 2 காலம், 18 ரோஸா பிரிச்சு ஒரே காலம். இந்த மாதிரி எந்த ஆர்டர்ல வச்சாலுமே மொத்தம் 18 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஆர்டர்ஸோடைய ப்ராடக்ட் தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இதை எதை மல்டிப்ளை பண்ணாலுமே 18 தான் வரும். அதனால இதெல்லாமே பாசிபிள் ஆர்டர்ஸ். இப்போ வாட் இஃப் இட் ஹேஸ் 6 எலிமெண்ட்ஸ்? ஒருவேளை 6 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, if a matrix has 6 elements, therefore the possible orders are
1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 6 ஆர், 1க்கு அப்புறம் 2 2 3s ஆர், 2க்கு அப்புறம் 3. அது ஆல்ரெடி வருது, அதனால ரிவர்ஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். 1 cross 6, 6 cross 1, 2 cross 3, 3 cross 2. இதெல்லாம் தான் பாசிபிள் ஆர்டர்ஸ். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ரோஸ், செகண்ட்ல உள்ளது காலம். ஒரே ரோல 6 காலம், 2 ரோல 3 காலம், 6 ரோல 1 காலம், 3 ரோல 2 காலம். இதுல எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸ்ல 6 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் சம், கன்ஸ்ட்ரக்ட் a 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by. இப்படி ரெண்டு ஜெனரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலமை ரெப்ரசன்ட் பண்ணும். 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கறனால 3 into 3 9, மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதனால இப்ப நம்ம 9 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா 3 ரோ 3 காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், third row first column, third row second column, third row third column. இதுதான் required 3x3 matrix. இப்போ ஒவ்வொரு எலிமெண்டா கண்டுபிடிக்கலாம். A11, iக்கு பதிலா 1, jக்கு பதிலா 1. 1 minus 2 into 1. இப்படி போட்டா மாடுலஸ். நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் இந்த மாடுலஸை விட்டு வெளியே வரும்போது பாசிட்டிவ் வேல்யூ ஆயிடும். 1, 2 into 1, 2. அதாவது -2. 1 minus 2 பண்ணா -1, மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +1 ஆயிடும். நெக்ஸ்ட் A12. இப்போ ஐக்கு பதிலா 1ம் ஜேக்கு பதிலா 2ம் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 minus 2 into 2. 1 minus 4. 1 minus 4 minus 3. இப்போ மாடுலஸை விட்டு வெளியே வரும்போது +3 ஆயிடும். A13, ஐக்கு பதிலா 1, ஜேக்கு பதிலா 3. இந்த ஜெனரல் டேர்ம்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். 1 minus 2 into 3. 1 minus 6. minus 5. மாடல்ஸ் விட்டு வெளியே வரும்போது 5. A21, ஐக்கு பதிலா 2, ஜேக்கு பதிலா 1. 2 ones are 2. 2 minus 2 வந்து 0. ஐக்கு பதிலாவும் 2, ஜேக்கு பதிலாவும் 2. So 2 minus 2 2s are 4. இப்போ plus into minus minus subtract பண்ணா -2. மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +2. A23. Two 3s are 6. 2 minus 6 பண்ணா -4. மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +4. A31. ஐக்கு பதிலா 3, ஜேக்கு பதிலா 1. 2 ones are 2. 3 minus 2ங்கிறது 1. A32. 3 minus 2 into 2. 3 minus 4. Subtract பண்ணா -1. மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +1 ஆகிடும். A33, last element. 3 minus 2 into 3. 3 minus 6. Subtract பண்ணா -3 வரும். மாடுலஸ் விட்டு வெளியே வரும்போது +3. இப்போ வேணுங்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை மேட்ரிக்ஸ்ல எழுதிடணும். Therefore, required matrix equal to எல்லா வேல்யூஸும் இந்த ஆர்டர்ல எழுதிட வேண்டியதான். A11, first row first column, first row second column, first row third column, second row first column, second row second column, second row third column, third row first column,
தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும். இதுவும் 3x3 மேட்ரிக்ஸுங்கிறனால ரெக்வயர்டு 3x3 மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 3 ரோ 3 காலம். ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும், செகண்ட் வேல்யூ எப்பவுமே காலமை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிக்கலாம். I and j ரெண்டுத்துக்கும் 1 தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 plus 1 2, 2 cube by 3, 2 cube, 2 2s are 4, 4 2s are 8, 8 by 3. I க்கு பதிலா 1, j க்கு பதிலா 2. இங்க I க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 1 தான் எழுதுறோம், j க்கு பதிலா அடுத்து 2 தான் எழுதுறோம். அதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரணும். 3 cube, 3 3s are 9, 9 3s are 27. 27 by 3 divide பண்ணா 9. One plus 3 4 cube by 3, 4 cube, 4 4s are 16, 16 4s are 64, 64 by 3. First row ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் row. Three cube by 3, 3 cube by 3 வந்து 9. Four cube by 3 வந்து 64 by 3. Five 5s are 25, 25 5s are 125, 125 by 3. Second row முடிச்சிட்டோம். இப்போ third row. Three plus 1 cube by 3, 4 cube by 3, 64 by 3. 3 plus 2 the whole cube by 3, 5 cube by 3, 125 by 3. Last element A33, 3 plus 3 the whole cube by 3, 6 cube by 3, 6 6 are 36, 36 6 are 216 by 3. இதை டிவைட் பண்ணா 72. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதிட வேண்டியதுதான். Therefore required matrix equal to first row 8 by 3, 9, 64 by 3. Second row 9, 64 by 3, 125 by 3. Last row in the values. இப்போ next sum discuss பண்ணலாம். Fourth sum, if A equal to matrix A உடைய value, then find the transpose of A. A வை transpose பண்ணணும். Transpose of Aங்கிறது A ஓட transpose. இப்படிதான் denote பண்ணுவோம். இது ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்போஸுங்கிறது ரோவை காலமா மாற்றணும், காலமை ரோவா மாற்றணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா 5 4 3, அது ஃபர்ஸ்ட் காலம் ஆயிடும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆகிடும். தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆயிடும். இப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணும் போதும் பொசிஷனே மாறாம இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து இந்த 5 - 7 2 தான். இதுதான் அதோட பொசிஷன், மாறவே மாறாது டிரான்ஸ்போஸ் பண்ணாலும். அதனால அதோட பேரு லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ரோவை நம்ம காலமா மாற்றும் போது இந்த 5ஓட பொசிஷன் மாறாது. இதை நம்ம மாற்றும் போதும் சென்டர் பொசிஷன் மாறாது. இந்த ரோவை காலமா மாற்றும் போதும் தேர்டோடைய பொசிஷன் மாறாது. மற்ற எல்லா வேலையும் பொசிஷன் மாறிடும். அதனால இதுக்கு பேர் லீடிங் டயகனல். ஃபிஃப்த் சம், இஃப் a ஈக்குவல் டு ஏயோடைய வேல்யூ இருக்கு, ஃபைண்ட் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் a. மைனஸ் a கண்டுபிடிக்கலாம். மைனஸ் ஏனா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணணும். -√7, ஆல்ரெடி அங்க மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ -3 +3 ஆயிடும். மைனஸ் இன்டூ -√5 +√5. மைனஸ் இன்டூ 2 -2, மைனஸ் இன்டூ √3 -√3, மைனஸ் இன்டூ -5 +5. இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். மைனஸ் a உடைய டிரான்ஸ்போஸ். இந்த ரோவை காலம் ஆக்கலாம். இதுவும் காலம் ஆகும். இதுவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா இந்த மாதிரி ஸ்கொயரா இல்லாத மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் மட்டும்தான் எப்பவுமே மாறாது. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல மட்டும்தான் நமக்கு இந்த லீடிங் டயகனல்ங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இல்லைன்னா அந்த டயகனல் கான்செப்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இல்லாத மேட்ரிக்ஸ்லையும் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்டோடைய பொசிஷன் எப்பவும் சேஞ்ச் ஆகாது. இப்போ சிக்ஸ்த் சம், ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்மள இதை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் AT ஆஃப் T. AT கண்டுபிடிக்கலாம். ATங்கிறது A மேட்ரிக்ஸோடைய டிரான்ஸ்போஸ். இந்த ரோ காலம் ஆகும். செகண்ட் ரோவை காலமா போடணும். லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம். இப்போ இந்த ATக்கு திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அகெயின் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். இந்த 5 2 2 -√17 0.75/2 831 மேட்ரிக்ஸ் A. AT ஆஃப் T பண்ணா நமக்கு Aவே வந்துருச்சு. Therefore AT of T equal to A. Hence verified. இப்போ லாஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செவன்த் சம், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் x, y and z. ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்னோன் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. Therefore equating the corresponding elements. ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் எலிமெண்டா ஈக்குவேட் பண்ணலாம். x இருக்கிற இடத்துல இங்க 3 இருக்கு. ஸோ x is equal to 3. y இருக்கிற இடத்துல இங்க 12 இருக்கு. அப்போ y equal to 12. z இருக்கிற இடத்துல இங்க 3 இருக்கு. z equal to 3. இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2x2 மேட்ரிக்ஸ், ரெண்டும் ஈக்குவல் இருக்கிறனால அந்தந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அதனால நம்ம ஈக்குவேட் பண்ணி வேல்யூ சொல்லிடலாம். செகண்ட் சப்டிவிஷன், on equating the corresponding elements, 5 plus z equal to 5. Plus 5 equal to தாண்டி போனா -5, 5 minus 5 0. அப்ப z ஓட வேல்யூ 0. xy equal to 8. y ஓட வேல்யூ பார்க்க x இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். இதான் y ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். x plus y equal to 6. yக்கு பதிலா 8/x சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் into x பண்ணணும். ஸோ x² plus 8/x equal to 6.
சேம் டினாமினேட்டர் வேணும்னா இங்கேயும் எக்ஸ் வேணுங்கிறனால இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் இன்டூ எக்ஸ் டினாமினேட்டர் இன்டூ எக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டேன். இங்கே டினாமினேட்டரும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ்ங்கிறனால காமனாக சேர்த்து எழுதியாச்சு. டிவிஷன் இருக்கிறது ஈக்குவல் டு தாண்டி போனால் மல்டிப்ளிகேஷன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 6x. 6x இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் வந்து சம் ப்ராடக்ட். சம் வந்து மைனஸ் 6x. ப்ராடக்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ கான்ஸ்டன்ட், அதாவது 1 இன்டூ 8 8. இதை நான் மைனஸ் 4x மைனஸ் 2xன்னு பிரிக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆட் பண்ணால் மைனஸ் 6x வந்துடும். கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 பண்ணாலும் 8 வந்துடும். ஸோ மைனஸ் 4 மைனஸ் 2ன்னு இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். டைரக்டாக எழுதிடலாம். எக்ஸ் மைனஸ் 4 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 2 ஒரு ஃபேக்டர். 0ட ஈக்குவேட் பண்ணால் x minus 4 equal to 0 ஒரு வேல்யூ, x minus 2 equal to 0 ஒரு வேல்யூ, x is equal to 4, x is equal to 2. xக்கு 2 வேல்யூ வந்திருக்கு. அந்த நேரத்தில் yயோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். if x is equal to 4, y equal to 8 by 4 டிவைட் பண்ணால் 2. xோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா y equal to 8 by 2 டிவைட் பண்ணால் 4. எனிவேஸ் ஜெட்டோட வேல்யூ அங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். ஜெட்டோட வேல்யூக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. therefore x is equal to 4, y equal to 2, z equal to 0, or x is equal to 2, y equal to 4, z equal to 0. ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. தேர்ட் சப்டிவிஷன் இதையும் ஈக்குவேட் பண்ணலாம். x plus y plus z equal to 9. Next x plus z equal to 5. அடுத்து y plus z equal to 7. Equation 1, 2, 3. x plus z equal to 5ங்கிறத equation 1ல substitute பண்ணலாம். 2 in 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு இப்படி இருக்கு. இதில் இந்த எக்ஸ் பிளஸ் ஜெட்டோடைய வேல்யூ 5, அதுக்கு பதிலாக 5 பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா மைனஸ் 5. 9 மைனஸ் 5 வந்து 4. ஒய்யோட வேல்யூ 4. y ஈக்குவல் டு 4ங்கிறத தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன் ஈக்குவேஷன் 3. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா 4 பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 7. z equal to plus 4 equal to தாண்டி போச்சுன்னா minus, subtract பண்ணா 3. z ஓட வேல்யூவை equation 2ல substitute பண்ணலாம். equation 2 என்ன ஆகும்னா x plus 3 equal to 5, x is equal to 3, அந்த பக்கம் போனா subtraction 5 minus 3ங்கிறது 2. x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ, z ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. x is equal to y equal to 4, z equal to 3. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.